வணக்கம். தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிய கூட்டணிக் கணக்குகள் இப்போதே களைகட்டத் தொடங்கிவிட்டன. குறிப்பாக கை கொடுக்குமா தாவேக அல்லது உதயசூரியன் பக்கமே நிற்குமா காங்கிரஸ் என்ற கேள்விதான் இப்போது தமிழக அரசியலின் ஹாட் டாபிக். இது குறித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் வரும் தேர்தலில் புது வியூகம் வகுக்கத் தொடங்கியுள்ளது. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை காங்கிரஸ் தலைவர்கள் முன்வைப்பதும் அதற்கு திமுக வாய்ப்பே இல்லை என மதில் மேல் பூனையாக பதில் சொல்வதும் கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விரிசலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளத் துடிக்கிறது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். சமீபத்தில் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் அவர்களை ரகசியமாக சந்தித்ததாக வெளியான செய்திகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளன. இது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பா அல்லது கூட்டணி நோக்கிய முதல் அடியா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் தாவேகேவின் முக்கிய நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் மேடையை பகிர்ந்து கொண்ட விதம் திமுக தரப்பை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. எங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே விஜய்க்கு ஆதரவாக செயல்படுவதை ஏற்க முடியாது என திமுக தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளது. இருப்பினும் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ஒரு கருத்து வலுவாக உள்ளது. திமுகவில் தங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை என நினைக்கும் ஒரு பிரிவினர் மாற்றத்திற்காக தவேக பக்கம் சாயத் தயாராக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நாங்கள் இந்தியா கூட்டணியில்தான் உறுதியாக இருக்கிறோம் என வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்று வருகிறார். அதே சமயம் ராகுல் காந்திக்கும் நடிகர் விஜய்க்கும் இடையே நிலவும் பழைய நட்பு தேசிய அளவில் இந்த கூட்டணியை சாத்தியமாக்குமோ என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. விஜய் தனது கட்சிக் கொள்கையில் பாஜகவை எதிர்ப்பது என தெளிவாக கூறியிருப்பது காங்கிரசுக்கும் தாவேகவுக்கும் ஒரு பொதுவான புள்ளியாக அமைந்துள்ளது. ஒருவேளை திமுக தொகுதிகளை குறைத்தால் அல்லது ஆட்சியில் பங்கு தர மறுத்தால் பிளானாக காங்கிரஸ் விஜயை தேர்ந்தெடுக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மறுபுறம் சிறுபான்மையின வாக்குகளை பிரிக்க விஜய் முயல்வதால் அந்த வாக்குகளை தக்கவைக்க விஜயுடன் கூட்டணி அமைப்பது காங்கிரசுக்கும் லாபமாக இருக்கலாம். ராகுல் காந்தி எடுக்கும் முடிவா அல்லது ஸ்டாலின் வைக்கும் செக்கா? இதில் எது வெல்லப்போகிறது என்பதுதான் இப்போதைய எதிர்பார்ப்பு. கை சின்னம் விஜயின் தாவேகேவோடு இணையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது யாழ் தமிழ் பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி.